நீதி நியூஸ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. திருவள்ளூர் அடுத்த பட்டறை பெரும்புதூரில் தேர்தல் பறக்கும் படையினரின் சோதனையில் திமுக சார்பில் வழங்க கொண்டு வந்த துண்டு அறிக்கை, கீச்செயின், சிறிய காலண்டர் ஆகிய பெட்டிகள் அடங்கிய கண்டெய்னர் லாரியை மடக்கி பிடித்து தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்ததால் விசாரணை. இதில் அதிமுகவினரும் பறிமுதல் செய்யப்பட்ட பெட்டிகளை ஒவ்வொன்றாக பிரித்து ஆய்வு செய்ததால் திமுகவினருக்கும் அதிமுகவினருக்கும் இடையே வாக்குவாதம், பரபரப்பு. தமிழகத்தில் வருகிற 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை கட்டுப்படுத்தும் விதமாக தீவிர வாகன சோதனை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் திருவள்ளூர் அடுத்த பட்டறை பெரும்புதூர் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது பூந்தமல்லியில் இருந்து திருத்தணி நோக்கி சென்று கொண்டிருந்த TN 97E 6273 என்ற வாகனத்தை மடக்கி சோதனை செய்தனர். அதில் திமுக அரசின் நலத்திட்டங்கள், சாதனைகள் குறித்த துண்டு அறிக்கைகள், சிறிய காலண்டர்கள், கீ செயின்கள் மற்றும் தேர்தலில் வெற்றி பெற்றால் 8000 ரூபாய் டோக்கன் வழங்கப்படும் என்ற மாதிரி டோக்கன் ஆகியவை இருப்பது தெரியவந்தது. ஆனால் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அந்த வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் திருவள்ளூர் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்தனர். ஏற்கனவே தேர்தல் ஆணையத்திடம் திமுக சார்பில் இதுபோன்ற துண்டு அறிக்கையை அனுப்புவதற்கு அனுமதி பெற்ற கடிதம் உள்ள நிலையில் குறிப்பிட்ட இந்த வாகனத்திற்கான அனுமதி சீட்டு இல்லாததால் தேர்தல் நடத்தும் அலுவலர் ரவிச்சந்திரன் விசாரணை நடத்தினார். அப்போது தேர்தல் பணியாற்றும் ஊழியர்களுடன் அதிமுகவினரும் ஒவ்வொன்றாக பிரித்து ஆய்வு செய்ய தொடங்கினர். அதனைத் தொடர்ந்து திமுக சார்பில் அந்த பொருட்களை கொண்டு செல்வதற்காக இந்திய தேர்தல் ஆணையத்திடம் பெற்ற அனுமதி கடிதம் மற்றும் மாற்று வண்டியில் கொண்டு சென்றதற்கான ஆவணங்களை திமுகவினர் தேர்தல் நடத்தும் அலுவலர் ரவிச்சந்திரனிடம் ஒப்படைத்தனர். இருப்பினும் தேர்தல் பணியாற்றும் ஊழியர்களுடன் அதிமுகவினரும் இணைந்து பெட்டிகளை ஆய்வு செய்து கொண்டிருந்ததால் திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்து தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் முறையிட்டனர். இதனையடுத்து அதிமுக பிரமுகர்களை தேர்தல் நடத்தும் அலுவலர் ரவிச்சந்திரன் வெளியேற்றினார். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. திமுக சார்பில் கோடிக்கணக்கில் பணத்தை கடத்தி இருப்பார்களா, அதை நாம் ஆய்வு செய்து கண்டுபிடித்து விடலாம் என்ற கனவோடு காத்திருந்த அதிமுக நிர்வாகிகளுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது. வாக்குப்பதிவுக்கு ஒரு சில நாட்களே உள்ள நிலையில் வாக்காளர்களை சந்தித்து வாக்குகளை சேர்க்காமல் திமுகவினரை ஏதாவது சிக்கலில் மாட்டிவிட அதிமுகவினர் துடிப்பது வேடிக்கையாக இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்ட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கருணை நீதி நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.